மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்வு 2ஆம் நாள் நிகழ்வான தமிழ் இலக்கியங்களில் அரசியல் சிந்தனைகள் எனும் உரை நிகழ இருக்கிறது. நிகழ்வின் தொடக்கமாக இக்கருத்தரங்கில் களம் அமைய எப்பொழுதும் என் உடனிருந்து செயல்பாடுகளை இனிய உடன் பயணிக்கும் சரக்கு வழங்க அன்புடன் இரு. மேடம் இந்த கர்ச்சிப் எடுத்து கொடு. தேன்மொழி மேடம். கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். இரவாத புகழுடைய தமிழ்மொழி பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. திறமான புலமையனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிப்பெற்று பதவி கொள்வார். தெல்லலுற்ற தமிழ் அமைதியின் சுவை கண்டார் என்ற பாரதியின் வரிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்த தமிழ் இலக்கியங்களில் பல்துறை சிந்தனைகள் என்னும் பொருண்மையில் அமைந்த இப்பன்னாட்டு கருத்தரங்கத்தின் 2ஆம் நாள் நிகழ்விற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இக்கருத்தரங்கத்தின் நிமிடங்களான பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம், நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரியின் வேந்தர் துணை வேந்தர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கவிருக்கும் புன்னகை மன்னன் அமைதியின் சின்னமாய் விளங்கக்கூடிய எம் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் வே. சிவசங்கர் அவர்களையும் வழிகாட்டியாய் இருக்கக்கூடிய மொழிகள் புல முதல்வர் மகாலிங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அறிமுக உரை வழங்க இருக்கும் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்மொழி மற்றும் இலக்கிய உயர் ஆய்வு முனைவர் கே. இளமதி ஜானகிராமன் அவர்களை என வரவேற்கிறோம். தமிழ் திறனாய்வு உலகில் அனைவருக்கும் அறிமுகமான சிலப்பதிகார திறனாய்வு, பெண்ணியம், தலித்தியம் போன்றவற்றில் நாட்டம் கொண்டு பொது உடைமை கொள்கைகளின் பின்புலத்தில் ஆய்வு செய்வதிலும் ஆய்வு பொருளை உற்று நோக்குவதிலும் வல்லவரான பஞ்சு என்று அழைக்கப்படும் பேராசிரியர் க. பஞ்சாகம் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நன்றியுரை வழங்க இருக்கும் எம் முனைவர் நான் தீபாராணி மற்றும் பழமை கருத்துக்களுக்கு மறுப்பாளராக நினைவை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளராய் விளங்கும் தோழர் சே. அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். எங்களோடு இணைந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் முனைவர் பி. மஞ்சுளா, குபேந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மற்றும் புதுவை பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள், நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் வருக வருக என வரவேற்கிறோம்.
இந்த இணைய கருத்தரங்கம் இனிதே வெற்றியடைய அமைந்து இணையத்தில் இணைந்து பெருமை கொள்ள செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த இணைய கருத்தரங்கை நமக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் எனது மாணவர் முகேஷ் சிவகுமார் போன்றவரை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். சிறப்பானதொரு நன்றி உரை வழங்கிய முனைவர் தேன்மொழி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை. நன்றி மறப்பது என்ற வள்ளுவ வாக்கிற்கு ஏற்ப தனக்கு தீமை செய்தவர்களையும் மறந்து மன்னித்து அன்பு சூழலும் வாய்க்கும் போது தானும் படைப்பாளி என்பதை நிலைநாட்டும் வேல்ஸ் பல்கலைக்கழக மொழிகள் புல தமிழ்துறை தலைவர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர், அவர் தலைவர் ஆகிய வே சிவசங்கர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் இலக்கியங்களில் கல்துறை சிந்தனைகள் என்கிற என்ற பொறுப்பு எனக்கு இந்த இடப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆண்பமை அவர்களுக்கும் அறிவியல் தொழில்நுட்ப உயராராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தர் கல்வி திருமகன் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் உள்ளிட்ட நிறுவனத்திற்கும், ராஜா நந்திவர்மன் கல்லூரியின் ஆளாளர் மாண்பமை தலைமாமணி முத்து உள்ளிட்ட அந்த பிரிவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என் நன்றி கலந்த வணக்கங்களை உரையாற்றுகிறேன். இந்த கருத்தரங்கத்தின் நோக்க உரை மற்றும் அறிமுக உரை நிகழ்த்த இருக்கிற இந்த கருத்தரங்கம் சீரும் சிறப்புமாக நடந்திட காரணமாய் இருக்கிற சுப்பிரமணிய தமிழ்மொழி மற்றும் இலக்கிய உயர் ஆராய்ச்சி மையத்தின் துணைமுதல்வராக இருக்கிற என் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இளமதி ஜானகிராமன் அம்மா அவர்களை இந்த நேரத்திலே நான் பாராட்டவும் அவர்களுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களின் இந்த முன்னெடுப்பினாலே 7 நாள் கருத்தரங்கம் என்பது இந்த 2ஆம் நாளில் அடியெடுத்திருக்கிறது. அதை பேராசிரியர், மாநில கல்லூரியின் மேலாள் தலைவர், சென்னை நாட்டுநல பணித்திட்டத்தின் மேலாள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து நான் பல்வேறு அனுபவத்தால் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கும் பாராட்டினார் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றிலும் ராஜா நந்திவர்மன் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் விருப்பு முதல்வராகவும் இருக்கக்கூடிய இருவரை அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமொழி, தீவாராண்டி, குவேந்தன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் தமிழியல் சார்ந்த பேராசிரியர்களுக்கு, ராஜா நந்திவர்மன் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துதலை குறித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த தலைப்பு தமிழ் இலக்கியங்களில் அரசியல் சிந்தனைகள். ஒரு 2 வார்த்தைகளை சொல்லி நான் வாழ்த்துறை நிறைவு செய்து வழிவிட நினைக்கிறேன். அரசியல் என்ற ஒற்றை சொல் வெளிப்படுகிறதோ அதை போல அரசியல் என்ற ஒற்றை சொல் பல்வேறு நிலைகளில் சிந்திக்க வைக்கிறது. முதற்றை அரசியல் சட்டம் என்பன போன்ற கொள்கையோடு இயங்க தொடங்கிய அடைந்து
வெவ்வேறு பொருள்நிலைகளை கொள்ள வைக்கின்றன. இலக்கியம் என்பது அறிவு உருவாக்கத்தின் செயல்பாடு. அதன் அடிப்படையில் பார்க்க போனால் இலக்கியம் என்பது அறிவு உருவாக்கத்தின் செயல்பாடு. அந்த அடிப்படையில பார்க்க போனா இலக்கியம் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் இலக்கியம் இல்லை. இந்த புரிதல் நம்ம எல்லோருக்கும் வேண்டும். அந்த வகையில் தலைப்புகளை நாம் உற்று நோக்கும் அரசியல் அறிவியல் என்னும் கோட்பாடுகளின் அடிப்படையில் நவீனத்துக்கும் ஏற்றவாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பயணம் செய்து அந்த கோட்பாட்டில் ஒன்றாக விளங்கக்கூடிய இலக்கியம் நிலை பெற அவற்றும் ஒரு கோட்பாடாக ஒரு காரணம் என்றால் அது இல்லை அல்ல. வகையில் இந்த சிறப்புரை ஆற்றப்பட்ட பேராசிரியர் க. பஞ்சாங்கம் ஐயா அவர்கள், அவ்வை துரைசாமி பிள்ளை, அண்ணாமலை, வே. சுந்தரம், சஞ்சய் பேராசிரியர்களும் பாடல் கேட்ட ஒரு அறிவு தொன்மம் என்ற இரண்டு கோட்பாடுகளும் பயணம் செய்யக்கூடியவர், ஜனநாயக சிந்தனையாளர். பஞ்சு என்று ஈரா உட்பட அவருடைய அத்தனை நண்பர்களாலும் பஞ்சு அழைக்கப்படும் இந்த பஞ்சு அவர்கள் இந்த இலக்கிய நெருப்பாய் தமிழ் இலக்கிய தலைப்பில் நமக்கு உரையாற்ற இருக்கிறார்கள். அவரை இந்த நேரத்திலே பாராட்டி வாழ்த்த வயது வணங்குகிறேன் என்று அரசியலில் சொல்கிறார்கள். நன்றிகளை தெரிவித்த கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தமிழ் பேராசிரியர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் என் வாழ்த்தினை சொல்லி இந்த கருத்தரங்கம் நல்ல முறையில் 5 நாட்கள் மீதம் இருக்கிற 5 நாட்கள் இந்த கருத்தரங்கின் பலன் அத்தனை பேரையும் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய தமிழ் துறை பேராசிரியர் ஸ்ரீ சிவசங்கர் அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வின் அடுத்த தொடக்கமாக அறிமுக உரை. கருத்தரங்க பயணத்துல கால்கடுக்க நடந்தோம், காதந்தும் உட்கார இடம் கிட்டலையே நின்னு எத்தனை கருத்தரங்கம் கேட்டிருப்போம், இது ஏதும் இல்லாம கால் கடுக்கல, காதந்தும் வீட்டு எல்லைய கூட தாண்டல. ஆனா கருத்தரங்கம் பார்க்கிறோம் விஞ்ஞான வரிசையில இது இணையவலைகளுக்குள் உலக இலக்கிய பாய்ச்சலை நிகழ்த்த திட்டமிட்ட அம்மையார் டாக்டர் கே. இளமதி ஜானகிராமன் அவர்கள். எப்பொழுதும் உதவி செய்யும் மனம் படைத்தவர், சித்தர் இலக்கிய ஆய்வின் புது சித்தாந்தத்தை கண்டவர், பல ஆய்வாளர்களை உருவாக்கும் அவர். மகளிர் விடுதியின் முதன்மை காப்பாளராக நின்று மகளிருக்கு இருப்பவர். பஞ்சாங்கம் ஐயா அவர்களை இளமதி ஜானகிராமன் அவர்களை அன்புடன் கண்ணுள் மணியாகி திருத்துள் ஒளியாகி எண்ணத்தில் ஏடாகி ஏட்டிலே படைப்பாகி தமிழை புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழியல் பிளமும், பிரேஸ் பல்கலைக்கழக தொழில்நுட்ப உயர் ஆய்வு நிறுவன தமிழியல் துறை, எல்லாரு ராஜா நந்திவர்மன் கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து நடத்துகின்ற இந்த மிகச்சிறந்த இந்த பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கில் 2வது நாள் வீறு நடை போடுகிறது. நிகழ்வில் அரசியல் குறித்து பேசுவதற்காக நம்முடைய மிக பெரும் பேராசார், இன்றைக்கு தமிழ் திறனாய்வு உலகில் அனைவராலும் மிகவும் பாராட்டப்படக்கூடிய நம்முடைய முனைவர் க. பஞ்சாங்கம் அவர்களை அணுகினோம். அப்பொழுது அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாகித்ய அகாடமி பணியில் இருப்பதனால் இயலாது என்று அவர்களால் முடிந்த வரையில் கூறி பார்த்தார்கள். ஆனால் அரசியல் அவரை விடவில்லை, அதுதான் உண்மை. சாகித்யம் பெண்ணியம் அவருடைய ஆனால் முழுமையுமாக
சைத்தியம் இருக்கும். ஆனால் எந்த இடத்தில் அவனுக்கு ஏனென்றால் எல்லோரிடத்திலும் இலக்கியங்களில் ஒரு சரியான ஒரு பேச்சாளராக அவர் இருக்க முடியும் என்ற ஒரே காரணத்தினால் ஐயா அவர்களை மிகவும் கட்டாயப்படுத்தி இதற்குள் இழுத்திருக்கிறோம். கோவைமணி அவர்கள் என்னை இழுத்து விட்டீர்கள் என்று கூறினார்கள் அல்லவா? அதே போல ஐயா அவர்களும் இறுதியில் கூறுவார்களோ என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவில் எடப்பாட்டின் மக்கள் விருதுநகர் மாவட்ட ராஜபாளையம் புத்தூரி தம்பதியருடைய மகனாக 1930 பிறந்தவர். இளம் வயதிலேயே தந்தை இருந்தாலும் கூட சரஸ்வதி ஆரம்ப பாடசாலையில் தலவாய்புரம் மதுரை தியாகராசர் கல்லூரியில் பாரதிய கல்லூரியில் சிறந்த அறிஞர்களின் பாடல் பெற்று இன்றைய உருவாக்கி கொண்டிருப்பவர். வசந்தன் முத்துராமலிங்கத்தில் அந்த பணியில் சேர்ந்து 1973 காரைக்கால் அறிஞரண்ணா கல்விக் கல்லூரியில் சேர்ந்தவர். தங்கி இருக்கிறதும் எல்லாம் அறிவித்தரையும் வண்ணச்சிரமம் கூட புதைச்சிரை வைத்துக் கொண்டது. சேர்ந்தார்கள். சபாபதி அம்மாவை வளர்ந்தார்கள். 2 மருத்துவ மணிகளை பெற்றெடுத்த பெருமை அவரை சாரும். 1983 அவ்வை நடராஜன் அவர்களினுடைய மேற்பார்வையில் திறனாய்வுகள் எனும் தலைப்பில் முழு நேர ஆய்வாளராக பணியில் சேர்ந்து 88 அதனை முனைவர் பட்டத்தினை பெற்றார்கள். அதன் பின்னர் மிகச் சிறந்த முறையிலே இருக்கின்ற பாரதிதாசன் மகளிர் கல்லூரியிலும் பணிபுரிந்து இறுதியிலே காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தினுடைய பேராசிரியர் பெருமானாக திகழ்ந்து தன்னுடைய பணி நிறைவினை செய்தார்கள். பணிக்குத்தான் அவர் ஓய்வு கொடுத்தாரே சிறிதும் கூட ஓய்வு எடுக்கவில்லை. என்றால் ஓய்வு எடுத்த பின்னரும் சிறந்த நூல்களை தந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் 45 நூல்கள் என்பது எழுத்தே வாழ்க்கையை எழுத்தாக கொண்ட அவருடைய மிகச்சிறந்த தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவரை திறனாய்வாளர் என்ற முறையில் தான் இந்த சமூகம் அறிவிக்கிறது. அவர் சிறந்த ஒரு பதிப்பாளராக, ஏனென்றால் முதலாக 1977 ஒட்டுக்குள் என்ற ஒரு கவிதை நூலை அவர்கள் முதலாக படித்து தந்தார்கள். அது மட்டுமல்லாமல் 1990 நூற்றாண்டு கவலை என்றால் படைப்பாளர்களுக்கு சமூக பொறுப்பு உணர்வு எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையிலேயே மிகச்சிறந்த படைப்பாளர்களாக உருவாக்குகிறார்கள், படைப்பாளிகளை உருவாக்குகிறார்கள். அந்த வகையில்
எழுதிய அந்த நூற்றாண்டு கவலை கவிதையும் கவரக்கூடிய ஒன்று. படிக்காதவர்களுக்கு அதனை படிக்க வேண்டும் என்பது கிடைக்கவில்லை, தெரியவில்லை. அது ஐயாவிடத்தான் தெரியும். அதன் பிறகு 2004 பயணம் கவிதை என்றால் படித்தேன் என்பதை என்று சொல்வதை விட அனுபவித்தேன் என்று கூற வேண்டும். எல்லாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அது மட்டும் கொஞ்சம் ஓய்வு இந்த நினைக்கிறேன். அவர்கள் சிறப்பான முறையிலே 3 புதுமைகளை தந்திருக்கிறார்கள். 1982 மனிதர்கள் என்ற ஒரு புதினம், அதிகாரி ஒரு மரணம் உண்மையான ஒரு நாவல், அக்கா என்ற ஒரு புதினம். எனவே மிகச் சிறந்த நாவல் என்பது அவருடைய அந்த திறமை உண்மையிலேயே ஒரு எண்ணிக்கைதான் பெண்களை ஒரு தன்மை. ஏன்னா நாங்களே எங்க இடத்திலேயே அவருடைய மாணவ பெண்மணிகள் எங்க இடத்தில் இருக்கிறார்கள். அந்த பெண்களை தான் எழுதிய அந்த நூல்களில் மட்டும் இல்லாமல் தன்னோடு பயணித்த பாரதியினுடைய பெண்ணுக்கு சிந்தனைகளை அவர்கள் எல்லாம் வேட்டியிருக்கிறார்கள். ஒரு தலையத்தோடு மரணம் என்ற நாவலையும் அவரை பொறுத்தவரை இத்தகைய திறனாய்வு என்பது ஒன்று இல்லாமல் ஆய்வுத்தவர்கள் எடுத்திருந்தாலும் திறனாய்வு பரிகாரத்தில் சில பயணங்கள் தமிழர்களும் படித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். தமிழ் இலக்கியங்களை அவர்கள் ஒரேடி தமிழில் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் மிகவும் அன்போடு அவர்களுக்கு தெரிந்து கொள்கிறோம். விதமான திறனாய்வு அதனை பாரதியின் பன்முக ஆளுமையை வெளிப்படுத்தும் ஒரு வைத்தவர். பாரதியின் கலை இலக்கிய கோட்பாடுகள் என்னும் கோட்பாட்டு நூல்களை தந்ததோடு புதுச்சேரியில் பாரதி அன்பர்கள் அறக்கட்டளை என்ற ஒரு மிக அற்புதமான ஒரு அமைப்பினை நிறுவி அதில் 11 பேர் தான் உறுப்பினர்களாக இருக்க முடியும். எனவே அந்த ஒரு 11 பேரையும் தேர்ந்தெடுத்து அந்த அன்பர்களை கொண்டு அந்த குழுவினை உருவாக்கி ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி நினைவிடத்தில் அறிவுகளை வழங்கும் வகை செய்து அதனை இன்றைக்கும் செம்பனே நடத்தி கொண்டு வருபவர்கள். இத்தகைய ஒரு சிறந்த ஒரு திறனாளி, சிறந்த
திறனாய்வாளர் என்ற அந்த நிலையையும் மாறி மிகச்சிறந்த எழுத்தாளர் என்ற ஒரு வகை பல்வேறு திறனாய்வு கோட்பாடுகளை, நவீன இலக்கிய பின்னணிகளை, தமிழ் இலக்கிய வரலாறுகளை, வாசிப்பு முறைகளை, விமர்சன போக்குகளை தமிழுக்கு தந்துள்ள நம்முடைய மிகப்பெரிய ஆசான் சிறந்த பல்வேறு வித விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். விருதுகளை பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அல்ல. அது அவர்கள் ஈடுபடுவது விருதினை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விதமான கருத்துக்களை நாம் கல்வி வழங்கி இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு செய்த தவப்பேறு இருக்கிறார் ஐயா அவர்கள் இங்கு வந்து நான் பெருமை பெறுகிறேன் என்பதையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் இலக்கியங்களில் அரசியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் ஐயா அவர்களை இப்பொழுது உரை. ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. அன்போடும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் உயர்வு வைத்துள்ள முதன்மை கருத்தரங்கினை இணையவழி கருத்தரங்கினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக இளமிகு ஜானகிராமன் அவர்களுக்கும் ராஜா நந்திவர்மன் கல்லூரியினுடைய நிர்வாகி அன்புக்குரிய பெருமக்களுக்கும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை அறிமுகப்படுத்தின அளவுக்கு என்னை இனிமேல் தான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அளவிற்கு அவர்கள் என்னை பற்றி கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி, ஒரு நன்றி. எனக்கு இலக்கியமும் அரசியலும் அந்த அரசியல் கருத்து எவ்வாறு என்கிற ஒரு பெரிய தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் தமிழ் இலக்கியம் முழுவதும் 2000 ஆண்டு தமிழ் இலக்கியம் முழுவதும் எப்படி இந்த அரசியல் சிந்தனை வெளிப்படுத்துகிறது என்ற ஒரு பெரிய தலைப்பு. ஒரு பார்வையில் ஒரு குறிப்பிட்ட பார்வையில் சங்க இலக்கியம் தொடங்கி இன்று வரைக்கும் ஒரு அரசியல் கருத்தை மட்டும் ஆனால் அரசியல் கருத்தாக்கம் என்பது ஒரு பொருள்.
ரெனிவெல்லாக் என்ற அந்த புத்தகத்தை, லிட்ரரி தேரிஸ் என்கிற புத்தகத்தை, ரெனிவெல்லாக் ஆஸ்டின்வாரன் எழுதிய அந்த புத்தகத்தை அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். இலக்கியம் படிக்கிற மாணவர் அனைவரும் அதை படிக்க வேண்டும். கொஞ்சம் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் என்றாலும் அதை நான் ஏன் இங்கே பேசுகிறேன் என்றால், அந்த புத்தகம் தான் முதலில் இலக்கியத்தை வலியுறுத்தியது. இலக்கியத்தையும் உளவியலையும், இலக்கியத்தையும் வரலாற்றையும், இலக்கியத்தையும் சமூகவியலையும், இலக்கியத்தையும் பண்பாட்டியலையும், இலக்கியத்தையும் மானுடவியலையும் ஒப்பிட்டு பேச வேண்டும் கட்டை எழுதியிருக்கிறார். அது கிட்டத்தட்ட 60 தனி தொகுப்பு போது ரெமோக் என்கிற ஒரு அமெரிக்க பேராசிரியர் வறுமை கோட்பாடு, பிறகு மொழிபெயர்ப்பு கோட்பாடு இதோடு நின்று விடுகிறது. இன்னும் இலக்கியம் எடுத்துச் செல்வதற்கும் இலக்கியத்தை பிற துறைகளோடு, பிற துறைகள் கண்ட உண்மைகளோடு, பிற துறைகளில் அறிவு ஆராய்ந்து கண்ட உண்மைகளையும் இலக்கியத்தை பிற துறைகளோடும் ஒப்பிட வேண்டும். ஒப்பிலக்கியம் பிற துறைகளோடு மட்டுமல்ல, பிற நுண்கலைகளோடும் இலக்கியத்தை ஒப்பிட வேண்டும் என்று ஒரு மகத்தான இப்படி நுண்கலைகளோடு இலக்கியத்தை நாம் பெரிதாக இருக்கலாம். அது ஒரு தனி ஃபேக்கல்டி, தனி இலக்கியம் ஒப்பிலக்கியம் என்கிற ஒரு தனி ஃபேக்கல்டி அதை வளர்த்தெடுக்கும். கல்வியோடு ஹியூமானிட்டிஸ் ஒப்பிட்டு என்பது இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பாக அமைந்தது. இலக்கியத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
இலக்கியம் நமக்கு தெரியும். அங்கீக்கிறது மேற்கத்திய சமூகத்தினுடைய அப்ப அந்த அமைப்பு பிறகு அந்த அமைப்புக்கு சமூகத்துக்குரிய பல்வேறு தொடர்களான தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. ஒரு அதிகார சமுதாயம் மனித வாழ்க்கை இருக்கின்ற ஒரு உலகம் உருவாக்கப்பட்டு அமைப்பிலும் சரி பல்வேறு அதிகார ஸ்ட்ரக்சர் ஒழுங்குபடுத்தி அதிகாரம் மிக்க ஒன்றாக அரசு கொள்ள வேண்டும் என்று ஆயுதங்களோடு கூடிய ஒரு அது வைத்திருக்க வைத்துக் கொள்ள முடியும். மக்களிடம் ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது. அப்படி பிறகு வெளிநாட்டு படையெடுப்புல ராணுவத்தை அதிகாரம் அமைக்கப்படும். இப்போ இப்படி எல்லாம் படிப்படியா வளர்ந்து அரசு என்பது எல்லாவற்றையும் கண்காணிக்கிற ஒரு அதிகார மையமாக மாறிவிட்டது. அதாவது பல்வேறு அதிகார குழுக்களை இப்பொழுது அதிகார மையமாக மாறிவிட்டது. அமைப்பு அரசியல்வாதிகள் அவர்களை அமைப்பில் இருப்பது செயல்பட முடியும். இலக்கியவாதிகள் வருகிறார். அந்த வரும்பொழுது அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு பெரிய பிணைப்பு ஏற்படுகிறது. அரசை கண்டிப்பவர்களாக அரசை உருவாகிறார்கள்.
அப்போ இப்பொழுது பவரோடு இருக்க முடியாது. மக்கள் திரட்டிய வரி பணம் பணக்காரன் என்றால் வரி பணம் அம்பானி கட்டுற வரியில இருந்து கூலி தொழிலாளி கட்டுகிற வரி வரை வரி பணம். அதுக்கான அரசு அரசு அரசுக்கு போய் கண்காணிக்கக்கூடியதாக இலக்கியம் இருக்கிறது என்றால் எடுத்து பாருங்க. இலக்கியத்தினுடைய இலக்கியத்தினுடைய பங்கு, இலக்கியவாதிகளுடைய பங்கு சொல்வார்கள். அரசு விலங்குகள் தான், அது விலங்குதான். அரசு பண்ணுகிற விலங்கு அங்கே உருவாகிவிடும். 2 பேர் இருந்தாலும் போதும், ஒரு அரசியல் உருவாகிவிடும். அது உருவாகும். அவருக்கு அரசியல் பண்ணி தானே கெடுத்துக்குவோம், தானே உருவாக்கிக் கொள்வாங்க. அப்ப புத்தர் சொல்லுவார், வேறு பகைவன் என்று தெரிந்த வெளியே ஒண்ணும் இல்லை. அவனே ஒரு அரசியல்வாதி, ஒரு தனி மனிதனும் அரசியல்வாதி. 2 பேர் சேர்ந்துட்டா இன்னும் அரசியல் இன்னும் அதிகமாக போயிட்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனித சமூகத்துக்குள் எல்லா இடத்துலையும் நீக்குமுறை கடவுள் ஒரு ஆட்சி எப்படி சேர வேண்டும், கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட கல்வியை கற்க வேண்டும், எப்படிப்பட்ட சாமியை கூட்ட வேண்டும், வாழ வேண்டும், எப்படிப்பட்ட இலக்கியம் மொழியினால் ஆனது இலக்கியம். பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லுக்குள்ளையும் ஒரு நூற்றாண்டு, ஒரு 1000 ஆண்டு இலக்கியம் இருக்கிறது. அது ஊரே யாவரின் கேள்வி என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த 4 வார்த்தைக்குள் 2000 ஆண்டு அரசியல் இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நண்பர்களே, இலக்கியம் என்பது நம்முடைய மொழியினால் இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி கிடங்கு. அந்த இலக்கியம் இந்த அரசியல்வாதிகளோடும் அரசோடும் எப்படி தன் உறவை அமைத்துக் கொள்கிறது? நான் இதற்கு தமிழ் இலக்கியம் முழுவதையும் சொல்ல நான் திட்டமிட்டிருப்பதனால் சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், இலக்கியம், கால இலக்கியம் என்கிற 1-2 எடுத்துக்காட்டுகளோடு இதை நான் விளக்கிக் கொண்டு போகிறேன்.
நான் முதலில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், அதிகாரத்திற்கு உள்ள அறிவுறு என்று சொன்னேன். நான் ஒரு முக்கியமான சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு எழுத்தாளர் இத்தாலோ கால்வினோ என்று கூட சொல்வார்கள். 1985 அவர் மறைந்து விட்டார். சிறுகதை ஆசிரியர், நாவல் ஆசிரியர், தமிழர்களுடைய சிறுபத்திரிக்கை வாசிக்கிற உள்ளவர்களுக்கு நல்ல அந்த மேற்கோள் அடிப்படையில் தான் நான் இந்த சொற்பொழிவை அமைத்து ஒரே அடிப்படையில் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவர் சொல்றார், literature is necessary. எதுக்குன்றால் to politics. இலக்கியத்திற்கு, அது அரசியலுக்கு இலக்கியம் ரொம்ப அவசியம். ஏனென்றால் அரசியல்வாதிகள் புறம் தள்ளிவிட்டவர்களுக்கு, அரசியல்வாதிகளால் ஓரையிட்டப்பட்டவர்களுக்கு, ஆக்கப்பட்டவர்களுக்கு இலக்கியம் தான் குரல் கொடுக்கிறது. Literature is necessary to politics. Above all, when it gives a voice to the one who does not have voice. குரலற்றவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு அரசியல்வாதிகளால் இலக்கியம் தான். அரசியல் வாழ்க்கையில் அரசியலுக்கு இலக்கியம் தேவையாக இருக்கிறது. இதே மாதிரி பேரற்றவர்களுக்கு, பேரில்லாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பெயரை கொடுப்பது இலக்கியம் சொல்லுகிறார். இன்னொரு அற்புதமாக சொல்கிறார், இலக்கியம் காது மாதிரி இருக்கலாம். இலக்கியம் ஒரு காது, சமூகத்திற்கு காது. அந்த இலக்கியத்துக்கு இருக்கிற காது எப்படிப்பட்டது என்றால், அரசியல் காதுகளுக்கு கேட்காத குரலை கேட்கக்கூடிய காதுங்கிறார். அரசியலால் கேட்கும் குரலை எல்லாம் அதுக்கு இயங்கக்கூடியது இலக்கியம் ஒன்றுதான். அதான் அப்படிப்பட்ட காதை பெற்று அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நாம் அந்த இலக்கியம் படிப்பது என்பது வாழ்க்கையில் பெரும் பேரு. உன்னதமான ஒரு படிப்பு இலக்கிய கல்வி படிப்பு. ஆனால் அதை சமூகம் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது என்பது அது வேற கதை. அப்படிப்பட்ட காது உடையதான். அதே மாதிரி கண்கள், லைக் an eye. அது ஒரு பாலிடிக்ஸ், அரசியல்வாதிகள் பார்க்காத இடத்தை எல்லாம் பார்த்துவிடும். Politics sensitive அப்படின்னு சொல்றோம். ஒரு மகத்தான வேலையாது. நம்முடைய சமூக வரலாற்றிலையும் நம்முடைய தனிமனித வரலாற்றிலையும் அது பங்காற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது சான்றுகளோடு சங்க இலக்கியம் தொடங்கி பார்த்துக் கொண்டு வரலாம். அமைத்துக் கொள்கிறேன். அரசியலுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது மற்றவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கும், அரசியலால் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, அரசியலால் பார்க்கப்படாமல் விடப்பட்டவர்களுக்கு கண் கொடுப்பதற்கும் இலக்கியம் என்கிற இந்த ஒரு புள்ளியை நான் இயங்கிக் கொண்டு போக நினைக்கிறேன். நிறைய பேசலாம். இலக்கியத்திற்கும்
அரசியலுக்கு பேசுவதற்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் நம்ம கொடுத்துடக்கூடிய நேரத்துக்குள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசக்கூடியதான் அது. சங்க இலக்கியத்தில் குளமுற்றத்து கிளிவளவன் நல்ல புரியும். கோட்டையினுடைய வாசலில் 2 குழந்தைகள் நல்லாக கிடக்கின்றன. யானைகள் யானை காலில் விட்டு மிதிக்கிறதுக்கு இருக்கிறார் அந்த குளமுற்றத்து கிளிவளவன். தன் பதிவான மலையமான் திருமுடிக்காரியினுடைய பிள்ளைகள். மன்னர்களுக்கு வாரிசு விளையாட்டு. அது மாதிரி அந்த அரசியல் குரலற்றவர்களின் குரலாக இருக்க வேண்டும் இலக்கியவாதிகள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பவுர்கிழர் அங்கே வருகிறார். அந்த குழந்தையினுடைய குரலாக பேசுகிறார். நான் சொன்னேன்லவா, இலக்கியத்திற்கும் அரசியலுக்கும் உறவு என்பது இந்த குரலற்றவர்களின் குரலாக இருப்பதுதான். என்ன அந்த குழந்தையை யானைக்கால் விட்டு மிதிக்க போறீ? அது நமக்கு சாக போகிறது கூட தெரியாம யானையை பார்த்து சிரித்தபடி கிடக்கின்றன, ஆளை கையை ஆட்டிக்கொண்டு. அதன் மேல் எப்படி ஒரு நாள் யானையை விட்டு மிதிக்க விட முடியும்? என்ன அவன் கொடுமை செய்து விட்டான் என்று அவனுக்கு கேட்டேன். சொல்றத சொல்லிட்டார். இப்போ இலக்கியவாதி இந்த கோவூர்கிழாருடைய ரோல் என்ன பார்த்தீர்களா? அரசியலில் அவர்களுக்கான அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கண்ணில்லாமல் போய்விடும். பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி என்ற ஒரு குற்றம் செய்யும். கேள்வி கேட்பாரற்ற முழு அதிகாரம் முழுமையாக குற்றம் செய்யும். அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு என்பது கூட தெரியாம இந்த குழந்தை அந்த குழந்தைக்காக இரக்கத்தை உருவாக்கி அவனுக்கு கண்ணை திறக்கிறது. இந்த கவிதை அவனுக்கு திறப்பது இலக்கியத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியம். இலக்கியம் செய்து கொண்டு அறுவடை நம்பி நம்முடைய பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்ட படம் போல தானும் நான் உலகமும் கெடுமை என்கிற இந்த வரி வசூலிப்பதை வரலாற்றில் மன்னராட்சியில் எப்படி வரி வசூலித்து இருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு நிறைய பிசிறந்தையார் நிறுத்துவதற்காக ஒரு அழகான ஓமி சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். ஒரு சின்ன நிலத்துல விளைஞ்சி கிடந்துச்சுன்னா அதை அரித்து ஒழுங்காக பதப்படுத்தி அரிசி எடுத்து சமைச்சு கொடுத்தா பல நாள் அந்த எடுத்து உண்டது என்றால் வாய்க்கு போறதை விட காலில் மிதிப்பட்டு வீணாக போவதுதான் அதிகம். இதனால் யானைக்கும் வயிறு நிறையாது,
அந்த நெல்லுக்கும் எந்த பயனும் இல்லாமல் அதுதான் அவர் அழகா சொல்லி இருக்கிறார். ஞானி புக்க புலகம் போல இதேதான் இன்னொரு புலவரம் எப்படி வடிவச்சொலிக்க வேண்டும். நச்சினியில் வரக்கூடிய ஒரு பாடல். பொன்னும் கொள்ளார் மன்னர் என்கிறார். வரி வசூலிக்கும் பொழுது அவனுடைய ஒட்டுமொத்த பலமே அழித்து முடியாக அவனிடமிருந்து வரியை வசூலிக்க கூடாது, வேரோடு பிடுங்க கூடாது. புக்க புக்க பூவிலே பறிப்பது மாதிரி மொழிய இதை விட அழகாக சொல்லுவார்கள். பூவிலே அதுல இருந்து தேன் எடுக்கிறதோ, பூவுக்கு நோவாமல் தேன் எடுக்கிறதோ, அதே மாதிரி மக்களுக்கு நோவாமல் வரி வசூலிக்க தெரிந்திருக்க வேண்டும். மக்களுடைய ரோல் எப்படி இருக்கிறதுன்னு நீங்க பாத்துக்கிட்டா நம்ம சங்க பாதிக்கப்பட்டவர்கள் பக்கமாக நின்று சொன்ன மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். கொண்டவர்களிடம் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. மன்னனை நோக்க கிடையாது. மன்னன் பல விதமான பாதுகாப்புகளோடு இருக்கும். அவனுக்கு செவியறிவுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு சமூகத்தில் பங்காற்ற வேண்டும். சமூகத்தில் இதுதான் நடந்திருக்கிறது வரலாற்றில். மோசிக்கிறனாருடைய பாடு நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்களே உலகம். அதனால் யான் வேல்முகதானே வேந்தற்கு கடமை. நான் உயிர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அரசனுக்கு கடமை. ஒரு சமூக அமைப்பில் அடிப்படையான நெல்லு கூட உயிர் கிடையாதான், தண்ணி கூட உயிர் கிடையாதான், அரசன் தான் உயிரா. அமைத்துக் கொள்கிறேன். அரசியலுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது மற்றவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கும், அரசியலால் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, அரசியலால் பார்க்கப்படாமல் விடப்பட்டவர்களுக்கு கண் கொடுப்பதற்கும் இலக்கியம் என்கிற இந்த ஒரு புள்ளியை நான் இயங்கிக் கொண்டு போக நினைக்கிறேன். நிறைய பேசலாம். இலக்கியத்திற்கும் அரசியலுக்கும் பேசும் நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் நம்ம கொடுத்துடக்கூடிய நேரத்துக்குள்ள இலக்கியம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசக்கூடியதான். அது சங்க இலக்கியத்தில் குளமுற்றவன் நல்ல புரியும். கோட்டையினுடைய வாசலில் 2 குழந்தைகள் நல்லாக கிடக்கின்றன. யானைகள் யானை காலில் விட்டு மிதிக்கிறதுக்கு இருக்கிறார் அந்த குளமுற்றத்து கிளிவளவன். தன் பிள்ளைகளான மலையமான் திருமுடிக்காரியினுடைய பிள்ளைகள். மன்னர்களுக்கு வாரிசு விளையாட்டு. அத மாதிரி அந்த அரசியல் குரலற்றவர்களின் குரலாக இருக்க வேண்டும் இலக்கியவாதிகள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பவுர்கிழர் அங்கே வருகிறார்.
அப்ப அந்த குழந்தையினுடைய குரலாக பேசுகிறார். நான் சொன்னேன்லவா, இலக்கியத்திற்கும் அரசியலுக்கும் உறவு என்பது இந்த குரலற்றவர்களின் குரலாக இருப்பதுதான். என்ன அந்த குழந்தையை போய் யானைக்கால் விட்டு மிதிக்க போறீ, அது நமக்கு சாக போகிற கூட தெரியாம யானையை பார்த்து சிரித்தபடி கிடக்கின்றன கால கையை ஆட்டிக்கொண்டு. அதன் மேல் எப்படி ஒரு நாள் யானையை விட்டு மிதிக்க விட முடியும்? என்ன அவன் கொடுமை செய்து விட்டான் என்று அவனுக்கு புத்திசனை கேட்டேன். சொல்றத சொல்லிட்டார். இப்போ நம்பிக்கைவாதி இந்த கோவூர்கிழாருடைய ரோல் என்ன பார்த்தீர்களா? அரசியலில் அவர்களுக்கான அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கண்ணில்லாமல் போய்விடும். பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட், பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி என்ற ஒரு குற்றம் செய்யும். கேள்வி கேட்பாரற்ற முழு அதிகாரம் முழுமையாக குற்றம் செய்யும். அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு என்பது கூட தெரியாம இந்த குழந்தை அந்த குழந்தைக்காக இரக்கத்தை உருவாக்கி அவனுக்கு கண்ணை திறக்கிறது. இந்த கவிதை அவனுக்கு திறப்பது இலக்கியத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியம். இலக்கியம் செய்து கொண்டு அறுவடை நம்பி நம்முடைய பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்ட குளம் போல தானும் நான் உலகமும் கெடுமை என்கிற இந்த வரி வசூலிப்பதை வரலாற்றில் மன்னராட்சியில் எப்படி வரி வசூலித்து இருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு நிறைய இருக்கிறார். பிசிறந்தையார் திருத்துவதற்காக ஒரு அழகான ஓமி சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். ஒரு சின்ன நிலத்துல விளைஞ்சு கிடந்துச்சுன்னா அதை அழித்து ஒழுங்காக பதப்படுத்தி அரிசி எடுத்து சமைச்சு கொடுத்தா பல நாள் அந்த உள்ள எடுத்து உண்டது என்றால் வாய்க்கு போறதை விட காலில் மிதிபட்டு வீணாக போவதுதான் அதிகம். அதனால் யானைக்கும் வயிறு நிறையாது, அந்த நெல்லுக்கும் எந்த பயனும் இல்லாமல். அதுதான் அவர் அழகா சொல்லி இருக்கிறார். யானை புக்க புலம் போல இதைதான் இன்னொரு புலவரம் எப்படி வடிவச்சொலிக்க வேண்டும். நச்சினையில் வரக்கூடிய பொன்னும் கொள்ளார் மன்னர் என்கிறார். வரி வசூலிக்கும் பொழுது அவனுடைய ஒட்டுமொத்த பலமே அழிஞ்சு முடியாக அவனுடைய மருந்து வரியை வசூலிக்க கூடாது, வேரோடு பிடுங்க கூடாது. பூக்க பூக்க பூவில படிப்பது மாதிரி மொழிய இதை விட அழகாக சொல்லுவார்கள். பூவில அதுல இருந்து தேன் எடுக்கிறதோ, பூவுக்கு நோவாமல் தேன் எடுக்கிறதோ, அதே மாதிரி மக்களுக்கு நோவாமல் வரி வசூலிக்க தெரிந்திருக்க வேண்டும். மக்களுடைய ரோல் எப்படி இருக்கிறதுன்னு நீங்க பாத்துக்கிட்டா நம்ம சங்க பாதிக்கப்பட்டவர்கள் பக்கமாக நின்று
சொன்ன மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். கொண்டவர்களிடம் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. மன்னனை நோக்க கிடையாது. மன்னன் பலவிதமான பாதுகாப்புகளோடு இருக்கும். அவனுக்கு செவியறிவுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு சமூகத்தில் பங்காற்ற வேண்டும். சமூகத்தில் இதுதான் நடந்திருக்கிறது வரலாற்றில். மோசிக்கிறனாருடைய பாடு நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்த மலர்களே உலகம். யான் வேல்முகதானே வேந்தற்கு கடமை. நான் உயிர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அரசனுக்கு கடமை. ஒரு சமூக அமைப்பில் அடிப்படையான நெல்லு கூட உயிர் கிடையாதான், தண்ணி கூட உயிர் கிடையாதான். அரசன் தான் உயிரா. ஒரு அதாவது நம்மை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்க என்ன இருந்தும் எல்லாம் வீணாகிவிடும் என்றால் சொல்லுவார். எனவே நம்முடைய புலவர்கள் இதை அற்புதமாக சங்கீதிக்கப்படுவர்கள் அறிந்து தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அரசியலில் தங்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் நின்று குரல் கொடுத்தார். அவர்கள் மன்னன் என்கின்ற அதுக்கு கூட காரணம் ஒரு அரசாங்கத்திற்கு எங்கே அப்படிப்பட்ட ஆளுமை இல்லாமல் போகிறதோ அந்த நாடு குடிச்சவராகிறது. வள்ளுவர் பின்னால சொல்லுவார், எல்லாம் அங்கமே எய்திய கண்ணே வேந்தமே இல்லாத நாடு இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு அரசன் தலைமை. அப்போ இந்த ஞானத்தை ஊட்டினது புலவர்கள். இந்த புலவர்களுக்கு என்ன என்றால் அரசனை மிக்கவனாக படுத்து காட்டுகிறார். சஞ்சலைக்கு புலவர்கள் அறனுள்ள மிக்கவனாக படுத்து காட்டுகிறார். உயிர்களின் மேல் மயிலுக்கு புகைப்படுத்துகிறான். ஒடிக்கி தேனை விட்டுட்டு வருகிறான். பாடுகிறார். மருந்து அல்லது வெட்ட மாட்டார்களாம். அழகா சொல்கிறார், மறைஞ்சா மருந்துக்கு தேவைப்படுது. அப்ப கூட ஒரு மரத்தை வச்சு சாகடிக்க மாட்டார்கள். அந்த காலத்திலே எவ்வளவு அற்புதமா இருக்கு. ஏனென்றால் அரசு என்பது அந்த நாடு மட்டும் இல்லை, அந்த நாட்டினருடைய மக்கள், அந்த நாட்டினுடைய மண்ணு, அந்த நாட்டினுடைய ஆறு, அந்த நாட்டினுடைய காடு, அந்த நாட்டினுடைய வளங்கள், நிலவளம், அந்த நாட்டினுடைய அனைத்தையும் ஒரு ஆறு சாக்கடை மணல் அள்ளப்பட்டு கொள்கிறது என்றால் எல்லாம் அரசுதான் காரணம். அவ்வளவு வலுவானது அரசு. ஆனா அவருக்கு அழகாக அந்த சொல்லுகிறார் குட்டி, வளம் கெட பொண்ணும் கொள்ளார் மன்னர். தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் என்ன நடந்தது? நம்முடைய வளமெல்லாம் கெட்டு போகும்படி நம்முடைய எல்லா வளத்தையும் அழித்து விட்டார்கள். ஆற்று வளம், காட்டு வளம், இன்னும் கனி வளங்கள்,
மலைகள், பெரும் பெரும் மலைகளே காண முடியும். அன்றைக்கே சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய சங்ககால புலவர். நம்முடைய தமிழ் மரபுல மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உறவாக இருக்கு. அரசர்களுக்கு கருணை மிக்கவர்களாக இருங்கள். ஒரு முள்ளிக்கொடி வாழ்ந்தால் கூட கவலைப்படுகிறவர்களாக இருங்கள். அதே மாதிரி பேகன் மயிலுக்கு போர்க்கின்றும் பேகன் மனைவியை துன்புறுத்துகிறார். அப்பொழுது போய் மனைவி கண்ணகிக்காக பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் சங்க இலக்கியத்தில் போகலாம். நேரம் கருதி நான் அடுத்த பகுதிக்கு வருகிறேன். சங்க இலக்கியத்தை விட்டு அடுத்து நாம் இலக்கியத்துக்கு வந்தோம் என்றால் திருவள்ளுவரை நாம் மகத்தான ஒரு அரசியல் ஞானியாக பார்க்கிறோம். தன்னுடைய இலக்கியத்தின் மூலமாக தன்னுடைய கொண்ட மூலமாக மிகப்பெரிய அரசியல் கருத்துக்களை எல்லாம் பேசினார். அதிகாரத்தில் அரசியலை குறித்து பேசுகிறார். ஜனமாட்சி அவர்கள் சமூகத்தின் ஆன்மா ஒரு அதுதான் நீங்க எப்படி கடந்து. அவர் வள்ளுவர் அதுல வள்ளுவரை குறித்து நம்ம பேசும்போது காலகட்டத்தில் கிரேக்கத்தில் பிளேட்டோ என்கிற குடியரசு என்கிற அந்த நூலில் பிளேட்டோ அரசியல் ஒரு இடம் எல்லாத்தையும் பண்ணுகிறார். சாக்ரட்டிஸோடு 3-4 பேர் சேர்ந்து கலந்து உரையாடுவது போல அவர் கேள்வி கேட்க சாக்ரட்டிஸ் பதில் சொல்வது 10 காண்டத்தில் அதை எல்லோரும் ஆய்வாளர்கள் படிக்க வேண்டும். எப்படி ஆய்வு பண்ணலாம், நடத்தி மேலெடுத்து செல்லலாம் என்பதை சாமிநாத சர்மா நமக்கு தமிழ்ல அந்த புத்தகத்தை எல்லாம் பாக்குறதே இல்ல. பார்க்கணும். இலக்கியங்களுக்கு அடிப்படையான நூல் ஜப்பான் இருப்பானா இவரு அந்த நேரங்கள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார். பக்கத்துல வச்சுட்டு அந்த ஸ்கிரிப்ட அங்க இருந்து பர்மாவில இருந்து ஓடி வரும் பொழுது அந்த ஸ்கிரிப்டோட ஓடி வந்திருக்கிறார். ஒரு மாதிரியே வள்ளுவர் கொண்டு எழுதியிருக்கிறார். அவர் அதை உரைக்கடையில பண்ணியிருக்கிறார். அரசியல் ஆட்சி முறை, குடியரசு என்று சொல்லக்கூடிய மக்கள் ஆட்சி முறை, ஜனநாயக ஆட்சி முறை, ஆட்சி முறை,
சமூகத்தில் இருக்குது. ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறைகளுடைய நன்மை தீமைகளை குறித்தெல்லாம் பேசுகிறார். எந்த ஆட்சி முறை சிறந்தது? ஜனநாயக ஆட்சி முறை அதுக்காக வந்து பொருள் மக்கள் நம்மளோட மன்னராட்சி அவர்கள் பேசல. வாரிசு உரிமைதான். மன்னனுக்கு பிறந்தவன் ஒரு முட்டாளாக இருந்தா கோழையாக இருந்தாலும் அந்த மக்கள் அவனை அரசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய. அதனால வள்ளுவர் நீங்க பாத்தீங்கன்னா பத்தி எங்க பேசுறது, அண்ணனை பத்தி பேசுகிறார். நீங்க அந்த அந்த எப்படி புலவர்கள் அரசாக்கோடு தங்களுடைய தொடர்புகளை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று. சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட பள்ளுப்பாடல், உப்புடர் பல்லு, குற்றால குறவஞ்சி, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை மையத்துக்கு எடுத்துட்டு வந்து இலக்கியமாக்குகிறார். இதெல்லாம் இடைக்காலத்திலே நிகழ்ந்திருக்கு. அதற்கு பிறகு நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆட்சி வருகிறது. 16ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 18ஆம் நூற்றாண்டில் முழுமையான காலனித்துவ ஆட்சி உருவான பிறகு இலக்கியம் சுதந்திர போராட்டத்தில் தன்னை கரைத்துக் கொள்கிறது. அரசியலில் நேரடியாக முழுமையாக பங்கெடுத்துக் கொள்கிறது. 1885 மும்பையில் இன்றைக்கு இருக்கிற மும்பையில் 1885 அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தொடங்கின போது தங்களுக்கான உரிமைகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் தொடங்கின போது காங்கிரஸ் கட்சி போன்றவர்கள் பின்னாலே சிப்பாய்கள் புரட்சி, மங்கள பிரிவினை, அரவிந்த கோஷ் வழக்கு என்று தீவிரப்படும் பொழுது, கலைஞர் போன்றவர்களால் தீவிரப்படும் பொழுது காங்கிரஸ் கட்சி வேகமாக இந்தியா முழுக்க வளர தொடங்கும் போது பிறகு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவில் வக்கீல் தொழில் பார்த்துவிட்டு 1910 இங்க வந்த பிறகு அவர் முதலில் இந்தியா முழுக்க சுற்றி பார்த்து விட்டு பிறகு காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸில் இணைந்த போது தேசிய போராட்டம் வீச்சோடு கிளம்புகிறது. மக்கள் இயக்கமாக அப்பொழுதுதான் அது மாறுது. அது வரைக்கும் படித்த சில குறிப்பிட்ட பணக்காரர்களுடைய கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி கட்சியாக காந்தி வந்த பிறகு மக்களாகவே காந்தி தன் உடையெல்லாம் கழட்டி போட்டு விட்டு மக்கள் கோலத்துக்கு மாறிவிடுது. அப்போ இலக்கியம் ஒரு அரசியல் வடிவம் எடுக்கிறது. கிட்டத்தட்ட பாரதிய ஒரு பொலிட்டிக்கல் தேசிய இயக்க கவிஞன் என்றுதான் தன்னுடைய கவிதை உலகத்துக்குள் போகிறார் கவிஞர் நம்முடைய மகாகவி பாரதி. வேகமாக கிடைத்த ஒரு பெரிய கவிஞர். பொருளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, நீர் வெள்ளமோ என்றெல்லாம் மிக மகத்தான கவிதைகளை, பொலிட்டிக்கல் போயம்ஸ் என்று சொல்லக்கூடிய மகத்தான கவிதைகளை வழங்கியவர் நம்முடைய மகாகவி பாரதியார். சொல்லிக்கொண்டே நேரம் கருதி நான் மகாகவி பாரதியாரை
அந்த தேசிய கவியினுடைய வரலாறு இன்னும் அதிகம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று எம்மது இன்ன தீர்ந்து பொய்யாகும் பிடித்தவன் பாரதி. அப்போ தேசிய இயக்கத்திற்கு பிரிட்டிஷ் காலனித்துவத்தினால் ஓரங்கட்டப்பட்ட தேசிய மக்களுக்காக குரலற்றவர்களின் குரலாக இலக்கியம் மாறுகிறது. காலனித்துவாதிகள் உடைய கொடுமைகளை சித்தரிக்கின்ற இலக்கியமாக கவிதைகளில் அது வேகமாக மாறுகிறது. ரொம்ப அந்த சுதந்திரம் என்கிற அந்த உணர்வை திறமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனையை கொள்வார் அடிக்கடி ஆய்ச்சொல்லில் வீரர் நிறைய நாட்டு சேலை என்று செப்பி திருவார் அடிக்கடியை செய்வது ஏதும் அறியாரு. இப்படி ஒரு தேசிய இந்திய தேசிய என்கின்ற ஒரு பெரிய உருவாகிறது. பின்னால் வந்தவர்கள் அந்த காந்திய கோட்பாடுகளை அகிம்சை, சத்தியாகிரகம், வாய்மை, சத்தியம், அதே மாதிரி மக்களாட்சி, ஜனநாயகம், அது மாதிரி சமய நல்லிலக்கணம், செக்குலர், சமய பொறுமை, சமய பொறை, சாதி பேதமற்ற சமத்துவம், அதே மாதிரி ஆண் பெண் சமத்துவம், பஞ்சாயத்து குடியரசு, பஞ்சாயத்து அவரு ஆட்சி முறையை பஞ்சாயத்து ஆட்சி முறையாக்கி மையத்தில் சேராமல் அதை சிதைத்து போட்டார். ஒரே இடத்துல ஆட்சி அதிகாரம் குவியக்கூடாது, போய் கிராமம் வரைக்கும் போக முடியும், பஞ்சாயத்து ஆட்சி கொண்டு வந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக தாய்மொழி வழி கல்வியை வலியுறுத்தினார். காந்தியடிகள் தான் அவரவர்களுடைய தாய்மொழியில் தான் கல்வியை கற்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கத்தை அவர் கொடுத்தார். பிறகு மதுவிலக்கு, இந்த போதையினால் மனிதர்கள் புதியாகி போகும் கொடுமையை அவர்தான் இந்த மக்களுக்கு எடுத்து உரைத்தார். அதே மாதிரி அன்றைக்கு சுற்றுப்புற சூழலை குறித்து தானே சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய தானே சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய வீட்டின் சூழலை தானே சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு எளிய வாழ்க்கை அறிமுகப்படுத்தினார். இதையெல்லாம் பின்னாலே அரசியல்வாதிகளிடமும் அதை கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் அதை நம்ம எங்கோ அதை விட்டுலாம் நம்ம எப்போ வந்திருக்கோம். அப்போ இந்திய தேசிய இயக்கம் வந்த பிறகு, காந்திய கொள்கைகள் வந்த பிறகு, இலக்கியமும் அரசியலும் பிரிக்க முடியாதபடி ஒன்று என்ன பாத்துக்கலாம். இருந்தார்கள் பாரதியார் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா. அதுக்கு அடுத்து நீங்கள் திராவிட இயக்கம் ஒன்று உருவாகிறது. 1891 திராவிட மகாசன சபை என்று அயோத்திதாசர் தொடங்குகிறார். காடுகளுடைய இந்த ஆரியமொழி திராவிட மொழி கான்செப்ட் எடுத்து வைத்துக் கொண்டு திராவிட இனம் தனி இனம் என்கிற அந்த கருத்தாக்கத்தை உருவாக்குகிறார். அதுல பறையர் என்கிற பூர்வீக பௌத்தம் என்று தலித்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்த அந்த இயக்கத்தை அவர் நடத்தி கொண்டு போகிறார். பிறகு 1917 நீதி கட்சி தொடங்கின பிறகு தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று இடைச்சாதியினர் சேர்ந்து ஆட்சியிலேயே அமர்கிறார்கள். அன்றைக்கு பணக்காரர்கள் ஓட்டு போடலாம் என்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்த பிறகு அவர்கள் ஆட்சியில அமர்ந்து ஆட்சியும் செய்கிறார். அவர்கள் இடஒதுக்கீடு எல்லாம் அவர் அயோத்தியாசர் பண்டிதருடைய கொள்கையை இவர்களும் அதை பின்பற்றி அதை வளர்த்தெடுக்கிறார்கள் இடச்சாதியில். பிறகு காங்கிரசிலிருந்து வெளிவந்த 1925 காங்கிரசிலிருந்து வெளிவந்த தந்தை பெரியார் சீர்திருத்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த போது, ராஜாஜி எதிர்த்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது
அந்த நீதி கட்சியை தலைமை தாங்க அழைத்த போது 1944 தன்னுடைய சீர்திருத்த இயக்கத்தையும் நீதி கட்சியும் இணைத்து 44 திராவிட கழகம் திகா என்று சொல்லக்கூடிய திராவிடர் கழகத்தை உருவாக்குகிறார். அப்பொழுதுதான் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார் அந்த திராவிட கருத்தியலுக்குள்ளே உள்ளே போகிறார். சாதி கொடுமைக்கு எதிராக போராடுவது, வைதீகத்துக்கு எதிராக போராடுவது, மதத்தினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுவது, பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைக்கு எதிராக, பாலியல் விவாகம், அதே மாதிரி விதவைகளுக்கு நடந்த கொடுமைக்கு எதிராக போராடுவது. இப்படி ஒரு சீர்திருத்த இயக்க சிந்தனைகளை தன்னுடைய கவிதைக்குள்ளே கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட பாவேந்தர் ஒரு முக்கியமான திராவிட இயக்க பொலிட்டிக்கல் போய் ஒரு அரசியல் கவிஞராகவே வெளியிடுகிறார். என்னன்னா, பல பேர் அன்றாட சமூக பிரச்சனைகளை கவிதையாக எழுதக்கூடாது, சிக்கலை கவிதை எழுதி கொண்டிருந்தால் அது காலத்தின் வெள்ளத்தில் மறைந்துவிடும். அப்துல் ரஹ்மான் கருத்துடையவர் தான். மீரா அது மாதிரி எழுதின போது 3 மாதம் என்று அரசியல் கவிதைகள் எழுதின போது மீராவுக்கு அப்துல் ரஹ்மான் புத்திமதி சொல்லுகிறார். இந்த மாதிரி அரசியல் கவிதை எழுத விட்டுவிடு, இதெல்லாம் காலத்தால் காணாமல் போய்விடும். ஆனால் உண்மை அப்படி அல்ல. மிகச்சிறந்த பொலிட்டிக்கல் போயட் பாப்புலோ நெருடா வரலாறு தின்று விட முடியுமா, அழித்து விட முடியுமா? அது மாதிரி பாரதிதாசன், பாவேந்தர்களுடைய இந்த பொலிட்டிக்கல் போயம்ஸ் இன்னைக்கு படித்தாலும் உள்ளத்திலே போய் சுடக்கூடிய அளவுக்கு அதுக்குள்ள அவ்வளவு அனல் இருக்கிறது. இந்த காலம் மாறிவிடலாம், கவிதை அந்த அனல் வருகின்ற தலைமுறை வரைக்கும் அது அனல் பறந்து கொண்டுதான் இருக்கும். பட்டமேற்படிப்பு மையம் தங்களுடைய சிலபஸை, தங்களுடைய பாடப்பகுதியை தாங்களே அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தன்னாட்சி ஆட்சி முறை கிடைத்த போது நாங்கள் பாரதியார் எப்பொழுதுமே குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இல்லாட்ட பாஞ்சாலி அமைப்பார்கள். என்னுடைய வேண்டுகோளின்படி நாங்கள் பாரதியாருடைய தேசிய பாடல்களை பாடப்பகுதியாக வைத்தோம். தேசிய பாடல்களுக்கு இன்னைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, கவிதையை எப்படி எடுக்க முடியும் அப்படின்லாம் பேசுனாங்க. அதை நான் தான் நடத்தினேன். நீங்க இன்னைக்கும் அந்த தேசிய பாடல்களில் இருக்கக்கூடிய கனல், அந்த அனல் இன்னைக்கு சுடுது, அது என்னைக்கு அழியாது. அதாவது பொலிட்டிக்கல் போயம்ஸ்ங்கிறது வெறுமனே முழக்கமாக இல்லாமல் அது கவித்துவமாக வெளியிடும் பொழுது அது மனிதனுடைய இதயத்தை அப்படி பிடித்துவிடும். இதுதான் மாசத்துவங்க தன்னுடைய சொற்பொழிவில் சொல்லுகிறார். கவிதை வெறும் முழக்கங்களானால் அது அழிஞ்சு போய்விடும். அது கவித்துவத்தோடு முழக்கங்களை கொடுக்க வேண்டும். அதை பாவேந்தரும் பாரதிதாசனும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இலக்கிய பங்களிப்பினை, குரலற்றவர்களின் குரலை பாவேந்தரும் அதே மாதிரி பாரதியாரும் நம்ம தமிழ் இலக்கிய வெளியில் ஒரு நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு முழுக்க இவர்களுடைய குரல் தான். நீங்க பாத்தீங்கன்னா அரசியலில் முழுக்க மேடைகள்லாம் பாரதிதாசன் குரல் தான். இது எல்லாம் இலக்கியம் எந்த அளவுக்கு அரசியலை நடத்தி சென்றிருக்கிறது. அரசியல் மேடைகளிலும் பாரதியாருடைய கவிதைகளும் மேடைகளே இல்லை. உங்களுக்கு தெரியும், அரசியலுக்கும் இந்த குரலற்றவர்களின் குரலாக இலக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதுதான் அது இந்த அரசியல்வாதிகளுக்கு கண்காணிக்கிற ஒன்றாக இருக்கிறது, அவர்களை வழிநடத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது, அவர்களுக்கு உரம் ஊட்டுவதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களை கண்டிக்கிற ஒன்றாகவும் இருக்கிறது. அதனால் தண்டனை பெற்று தடை செய்யப்படுகிறது. பாரதியார் பாடல்கள் தடை செய்யப்பட்டது. செய்யும்
இந்த மாதிரி குரலற்றவரின் குரலாக ஒழிக்கும் போது இந்த முறைமை ஏற்படும். பிறகு அடுத்து 90களில் தலித் அரசியல் வந்த போது அரசியலை இலக்கியம் கையெடுக்கும். அந்த அரசியல் சொல்லாடலை வளர்ப்பதில் தலித் இலக்கியவாதிகள் தான் பெரும் சாதனைகளை செய்தார், ஆண்களும் பெண்களும். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்ல நேரம் கருதினால் அடுத்த பெண் அது மாதிரி பெண் அரசியல் நம்முடைய ஒரு நூற்றாண்டாக பெண்களுக்கான பெண் கல்வி பெண்ணுக்கான உரிமை என்று பேசி கடைசியிலே 90களில் அது வெளிப்புற கிளம்பும் போது அது ஒரு பெண்களுக்கான அரசியல் வடிவம் எடுத்தது. ஒரு பக்கம் பெண்ணிய இலக்கியம் உருவாயிற்று, இன்னொரு பக்கம் 33 விழுக்காடு கொடு, பாராளுமன்றத்தில் 33 விழுக்காடு கொடு, பஞ்சாயத்து போர்டு 33 விழுக்காடு கொடு என்கின்ற மாறி பெண்ணிய எழுத்துக்கள் நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஒரு அரசியலுக்கும் இலக்கியத்திற்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குது என்று பாருங்க. இந்த அரசியல் சொல்லாடலை இலக்கியம் கைப்பற்றியது. இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஏற்ற முடிந்திருக்கிறது. சாத்தியமா இந்த ஆண்மைய சமூகத்தில்? இலக்கியத்து சொல்லாடலை வளர்த்தெடுத்தவர்கள் அல்லவா அற்புதமா அரசியலை நகர்த்தி கொண்டு போகிறது பாருங்க. நம்முடைய இலக்கியங்கள் மொழியினால் இலக்கியம் நம்முடைய மன அமைப்பை கட்டமைக்கக்கூடியது, நம்முடைய சிந்தனை வெளியை நிரப்பக்கூடியது மொழியிலான இலக்கியம் தான். இப்பொழுது சுற்றுப்புற சூழல் வந்துருச்சு. சுற்றுப்புற சூழலை அரசியலாக எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது. இன்னைக்கு நோம் சாம்ஸ்கி சொல்லுகிறார், நான் 50 ஆண்டில் தெற்காசியாவே இருக்காது என்று சொல்லுகிறார். கேரள அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு மாதம் தான் அதில் பங்கெடுத்திருக்கிறார் நோம் சாம்ஸ்கி. 90 வயசு. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிந்தனையாளர்களில் ஒருவர் இன்னைக்கு நோம் சாம்ஸ்கி. நீங்க மொழியில் அறிஞர் என்று தெரிந்திருப்பீர்கள். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 20% சொத்து 0.01 விழுக்காடு உள்ள மக்களிடம் போய் சேர்ந்து விட்டது. அப்படி ஒரு குவி மையமாகிவிட்டது. அதனால் உணவு கலாச்சாரத்தினால் சுற்றுச்சூழல் கேடு ஏற்பட்டு தெற்காசியாவே இன்னொரு 50 ஆண்டுகளில் காணாமல் போய்விடும். இந்த கொரோனா தொற்று இப்பொழுது போய்விடும். ஆனால் உலகம் இந்த பனிக்கட்டி உருகி வெப்பமண்டலம் அதிகமாகி பனிக்கட்டி உருகி தெற்காசியாவே தண்ணிக்குள்ள போகிறது. இதை எப்படி தடுக்க போகிறார்கள் என்று கேட்கிறார் நம்முடைய நோம் சாம்ஸ்கி கேட்கிறார். இன்னைக்கு சுற்றுச்சூழலை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. உடனே நம்ம இலக்கியத்திலையும் இன்னைக்கு சுற்றுச்சூழல் கல்வி ஆராய்ச்சிகள் நிறைய ஆகும். அதற்கு புலம்பெயர் அடுத்து டயஸ்போரா லிட்டரேச்சர். இன்னைக்கு அதை குறித்தும் நிறைய தேவை அரசியல் வந்துருச்சு. இன்னைக்கு 2 கோடி மக்களுக்கு மேல தங்களுக்கென்று ஒரு நாடுதல் இல்லாமல் நடவடிக்கைகளாக அடைந்து கொண்டிருக்கிறார், புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இந்த மின்னஞ்சல் மின் ஊடகம் மூலமாக பேசினார் கவிஞர் சேரன் அவர்கள் சொல்றார், இத்தாலிய புலம்பெயர் மக்களுக்காகவே 3 MP இருக்காங்க, அரசு ஒதுக்கியிருக்காங்க. இத்தாலியில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களுக்காகவே 3 MP சீட் இருக்குதான். எப்படி புலம்பெயர் வாழ்க்கை என்பது இன்றைக்கு எப்படி ஒரு அரசியல் வடிவம் எடுத்திருக்கிறது பாருங்க. ஆனா உலகமயமாதான் என்று ஒன்று உருவாகும் பொழுது மக்கள் தங்களுடைய பிழைப்புக்காக வயிற்று பசிக்காக எங்கனாலும் கிளம்பி விடுவார்கள்.
அப்ப அது அரசியல் வடிவம் எடுக்கும் பொழுது இலக்கியமும் புலம்பெயர் மக்களுக்கான பேச வேண்டிய அந்த வாய்ஸ்லெஸ், அந்த குரலற்றவர்களின் குரலாக பேச வேண்டியதாக இலக்கியம் மாறும். இப்படி இந்த இலக்கியம் குரலற்றவர்களின் குரலாக இருந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. எனவே நான் தமிழ் இலக்கியத்தில் அரசியல் கருத்தாக்கம் என்பது எப்படி அதிகாரத்திற்கு எதிரான குரலற்றவர்களின் குரலாக செயல்பட்டிருக்கிறது என்பதை அந்த ஒரு புள்ளியில் நின்று கொண்டு எவ்வளவு பேசலாம். இந்த ஒரு புள்ளியில் நின்று கொண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு சங்க இலக்கியம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். இலக்கியம் குரலத்தின் கடைசியில் ஒரு கவிதையை சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். அது இளவேனில் கவிக்கியம் என்ற இதழில் அந்த காலத்தில் அந்த சிறுபத்திற்கு எழுதினது. இந்திய எங்கே போய் பார்க்கிறீர்கள்? இந்த மனிதர்களே வெட்கம் என்ன வாருங்கள். முதலுக்கு பொறுத்த ஒரு கந்தலில்லா காரணத்தால் சிறையில் வீழ்ந்து கணப்பிறந்த குற்றத்தை சுமந்து தீர்க்கின்றார். சாவுக்கு தப்பிவிட்ட சாபக்கேடானதுகள் நாய்க்கு தப்பியதை நடுரோட்டில் சப்புவதும், அடுப்பு புகையின்றி அடிவயிறு காய்வதும், இருட்டு சந்தையிலே இளமையை விற்றேனும் வயிற்று பிளப்புக்கு வழிதேடும் பெண் மலர்கள் வயிற்றில் நெருப்புதிர அகட்டி பார்த்து பசியாராது அழுவதும், மதிய வேளையில் மாடாக வண்டியில் ஓடாக தேய்ந்து உழந்துவிட்ட சக்கைகள் பொதுமடா வாழ்க்கை என போதாதா பாரதத்தின் புகழ்கொடியை ஏற்றுவதற்கு? அடடே, இந்திய தேசத்தை எங்கே போய் பார்க்கிறீர்கள்? குழந்தை இந்தியரை குப்பை தொட்டியிலே, குமரி இந்தியரை இரவு சந்தையிலே, இந்தியரை பைத்திய விடுதிகளிலே, பூகம்பமானவரை பூட்டிவிட்ட சிறைகளிலே கண்ணிருந்தால் பார்த்து கதறி பொழுதுங்கள். பின்னை பேச்சியதற்கு தீயிட்டு கொடுத்துங்கள். இதுதான் அற்புதமான ஒரு பொலிட்டிக்கல் போயம், அரசியல் கவிதை என்பது. எனவே அரசியலுக்கும் இதெல்லாம் குரலற்றவர்களின் குரல், இலக்கியத்திற்கும் ஒரு பெரிய பிணைப்பு இருக்கிறது. அரசியலை நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் கண்காணிக்கின்ற அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய அரசியலை கண்காணிக்கின்ற பெரிய அரசியல் நிகழ்த்திக் கொண்டிருப்பது இலக்கியம் தான் என்று சொல்லி வாய்ப்பு நல்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் என்ற தலைப்பில் சங்க இலக்கியம் தொட்டு சமகால அரசியல் வரை தலித் இசங்களின் முன்னிறுத்தி பல்வேறு விதமான கருத்துக்களை நகர்த்திய நாங்கள் பனுவல்களில் அவரை நேரடியாக முனைப்பில் கேட்கும் பொழுது மிகவும் இன்னும் அதிகமான பாய்ச்சலை ஏற்படுத்தி இவரின் பேச்சு தமிழ் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கிறது என்பது அறிந்த ஒன்றுதான். இது போன்ற பேச்சாளர்களையும் இது போன்ற படைப்பாளர்களையும் இந்த சமூகம் கொண்டுதான் இருக்க வேண்டும். உரையாற்றிய அவருக்கு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வின் எங்கள் மொழிகள் புல முதல்வர் பா மகாலிங்கம் ஐயா அவர்கள் நிறைவுரை ஆற்றுவார். அனைவருக்கும் இனிய வணக்கம். கேள்வி நேரம் உறுதியாக உண்டு. இடையில் என்னை அழைத்து விட்டதனாலே இடைக்கு பொறுத்தருக. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐயா பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்களுடைய அரசியல் பேருரை உண்மையிலேயே நம்ம எல்லாம் வேறு புதிய சிந்தனைக்கு ஆட்படுத்தி இருக்கிறது. எல்லா துறைகளிலேயும் வளமான அறிவு நுட்பத்தை பெற்றிருந்த தமிழர்கள் அரசியலிலேயும் அறிவு செல்வத்தை இன்றைக்கல்ல
தொடக்க நாட்களில் என்கின்ற பதிவுகளை எல்லாம் நம் தொன்மை இலக்கியங்கள் தொடங்கி நிகழ்கால இலக்கியம் வரையிலே அவர் ஒரு பருந்து பார்வையாக இங்கே நமக்கு காட்டியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இத்தகைய நடுநிலை திறனாய்வாளர்கள் தான் இந்த சமூகம் உண்மையை உணரக்கூடிய வாய்ப்பு அமையும் இன்றைக்கு பஞ்சாங்கமாருடைய இந்த உரை செல்வத்திருக்கிறது. அற்புதம். நான் தொடங்கும் போது ஒரு மலைப்பா இருந்தது, இவ்வளவு கடலை எங்க முடிச்சு அப்படின்னு. ஆனா பழுத்த அனுபவமும் அந்த நுண்மான் நுழைப்பும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படி அரசியலை அணுக வேண்டும், அரசியலை வழிநடத்தி செல்வதற்கு இலக்கியங்கள் வெளிக்கட்டுகளாக இருந்திருக்கிற நிலையை அவர் சொன்னார்கள். எல்லாவற்றையும் ஒரு புதிய வெளிச்சத்தை தமிழ் நூலகத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பெருந்தகை பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்களுக்கு இந்த நன்றி பாராட்டுகிறது, தலை வணங்குகிறது. அவருடைய இலக்கிய பயணம் இனிதாக தொடர வேண்டும் என வாழ்த்துகிறது. வாய்ப்புக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பங்கேற்பாளர்கள் தனது கேள்விகளை கேட்க சில கேள்விகளை மட்டும் கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் பிரபாகரன், வேல்ஸ் பல்கலைக்கழகம். நன்றிங்க ஐயா. ஒரு நல்ல ஆய்வுரை, மகிழ்ச்சி. சங்க இலக்கியத்துல இருந்து தொடங்குறீங்க. சங்க இலக்கியத்துல பெரும்பாலான பாடல்கள் பாடியவர்கள் யார், அவங்க யாருக்கான ஒரு குரலை முன்வைத்தார்கள் அப்படின்றது ஒண்ணுங்கய்யா. ரெண்டாவது சிலப்பதிகாரத்துல நமக்கு தெரியும், பாண்டியன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன். ஆனா அங்க உயிர்ப்புலவன் கூட நெடுஞ்செழியனுக்கு இடித்துரைக்கிற பண்பு இல்லாம போச்சு. ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்றது ரெண்டாவது குரல். ஃபர்ஸ்ட் சங்க இலக்கியத்துல யாருக்கான குரலை யார் முன்னெடுத்தார்கள்? ஏன்னா இங்க அதுக்கு அடுத்தது ஒரு வைதிக மரபு ஒண்ணு வருது. நீங்க சொன்னீங்க யாமார்க்கும் குடியுள்ளோம் அப்படின்ற விஷயம் சமய அரசியல் பின்னணியில வந்ததா இல்ல குரலற்றவரின் குரலாக வந்ததா? அது நம்ம ராஜராஜ சோழன் மொத்தமாவே இந்த வீடு மாதிரி பல வேலைகளை செய்துட்டான். ஒரு மிகப்பெரிய விஷயம், பார்ப்பன ஆதிக்கத்துக்கு இடம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய விஷயம். இது தொடர்ச்சியா இலக்கியத்துல இழையோடி வந்துகிட்டே இருக்கு. அப்ப குரலற்றவரின் குரலாக சில பதிவுகள் இருந்தாலும் இந்த புலவர்கள் யாருக்காக வாதாடினார்கள், எந்த சமுதாய நன்மைக்காக செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள், அதற்கு செவிசாய்த்த மன்னர்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது அப்படின்றத சொல்லுங்கய்யா. ஏன்னா ஏழை குரல் அம்பலம் ஏறாது, நான் பிற்காலத்துல சொல்றாரு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிறதால மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். இலக்கியத்துல மன்னர்கள் அந்த பாடான் திணைன்னு அதான் சொன்னேன் நான். மன்னர்கள் என்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ண வேண்டிய சூழல் சங்க இலக்கிய புலவர்களுக்கு இருக்குது. ஏனென்றால் அது ஒரு குடிமை சமுதாயத்திலிருந்து ஒரு சிற்றரசு சமுதாயமாக வளர்ச்சி அடைந்து சிற்றரசுல இருந்து சேர சோழ பாண்டியா என்கிற ஒரு பேரரசாக வளரக்கூடிய 3 காலகட்டத்தை சார்ந்த இலக்கியம் சங்க இலக்கியம். இன்னும் அதுக்குள்ள இந்த 3 தன்மையும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அதை சங்க இலக்கியத்தை ஒட்டுமொத்தமா நம்ம பொதுமைப்படுத்திய ஒரு கொள்ளம் கற்பித்து விட முடியாது. அது ஒரு 500 ஆண்டு கால இலக்கிய பின்புலத்தை கொண்ட ஒரு இலக்கியம். அதனால அதுல பல்வேறு குரல்கள் கேட்கும். ஆனா நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பாடல்கள் பெரும்பாலான பாடல்கள் மனிதர்களில் ஒரு குறிப்பிட்டவனை ஆளுமை மிக்கவனாக கட்ட வேண்டிய தேவை அன்றைக்கு அரசு கட்டமைக்கிற வளர்ச்சியில அது தேவையா இருக்கு. அதுக்கு மன்னர்களுக்காக
அவங்க வந்து அந்த எல்லாம் 5 ஆட்சிப்படை நூல்கள் எல்லாமே வல்லத்தன்மை மிக்கவனாக, கருணை மிக்கவனாக இருக்கிறான் என்று அவங்க பாடும் பொழுது அந்த நிலம் கொண்டு வர்றாங்க. அப்போ நிலம், மன்னன், குடிமக்கள் இந்த மூன்றுக்கும் ஒரு கற்பிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதைத்தான் அவங்க மன்னர்களை சார்ந்து பாடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அது அன்றைய அந்த இந்த தன்மை தெரியும். பிறகு மன்னிக்கிறேன் இடையும் முடிக்கணும். அது தனக்கான ஒரு விஷயத்துக்காக பரிசில் பெறுகின்ற அடிப்படையில கட்டமைக்கப்படுற ஒரு விஷயமா தானே இருக்கு. என்பதை ஒரு நாடக பாங்காக எடுத்துக்கணும். தமிழ் சூழல என்ன பண்றோம்னா அது அப்படியே ஒரு வரலாறாக எடுத்துக்கொள்றோம். அது ஒரு நாடக பாங்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன கட்டமைக்க வர்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு டிராமாட்டிக் தான், ஒரு ஓரங்க நாடகம் தான். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எதை கட்டமைக்க வர்றாங்க, மன்னன் என்கின்ற அதாவது நம்ம மாதிரி அந்த மனுஷன் நம்மளை விட அப்படின்னு ஒரு இதை கட்டமை அது வரைக்கும் உங்களுக்கு முடியல அவங்க. அதனாலதான் அப்படி கட்டமைக்க நீங்க உழவர்கள் யாருமே இல்லையா, அவன் அவையில வந்து தப்பு செய்யலாம். ஆனா அந்த பொறுத்த போற பாதையில தான் அந்த தப்பை செய்யறான். ஏன்னா அது கடகடான்னு ஒரு நாடக டிராமாட்டிக் நாடகம் மாதிரி நடந்து அதுதான் ஊட்டுணைன்னு நம்ம பழங்கொடிகள் விதி கொண்டு வந்து சேர்த்துடுறார். பாண்டிய நாட்டுல நல்லா நடந்தது என்றுதான் பாண்டியனே நம்முடைய இளங்கொடி பாண்டியனுடைய அதுல ஒன்றும் குற்றம் எல்லாம் அதுல எல்லாம் குறை காண முடியாத அளவுக்கு புகழுகிறார். அது ஒரு பக்கம். சமய அரசியல் தான், அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. சமூகம் நம்ம சங்க இலக்கியத்தை தாண்டினோம்னா முழுக்க நீதி இலக்கிய காலகட்டத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தை ஆட்சி படைக்கிற அரசியல் சமய அரசியல் தான். சமயத்தின் பேரால் தான் இங்கே கொலைகளும் நிறைய நடந்திருக்குது. அதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் எது அரசுடைய மதமாக இருக்குது, எது மக்களுடைய மதமாக இருக்குது, அரசனுடைய அந்த சமயத்துக்கு எதிராக அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட அந்த சைவ சமயத்துக்கு ஆதரவான குரலாக இந்த நார்ச்சமய குறவர்களுடைய குரல் ஒலிக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கு பிறகு சோழ பேரரசு வரும் பொழுது அவர்கள் அழிக்கப்பட்டு சைவம் வந்து அரசு மதமாக மாறி அது 2000 சமணர்களை கழுவேற்றுகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கு. எனவே இந்த இடத்துல நான் திருநாவுக்கரசர் சொன்னதுக்கு காரணம் எப்படி ஒரு ஆதிக்க மதத்துக்கு எதிரான பரமேஸ்வரனின் குரலாக மன்னிக்கணும். இப்போ 2000 பேரை அதுதான் அது மாறி ஆதிக்கம் தான். சமண கழுவேற்று வந்து சைவம் பெற்ற காலகட்டம். அது 2வது விஷயம். கல்வெட்டு ஆட்சியாளர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க சரியான தடயங்கள் கிடைக்கல அப்படின்னும் ஒரு குறிப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நிறைய இருக்குது. சொல்றாங்க. எப்படினாலும் கட்டமைக்கலாம். வரலாறுங்கிறது காலத்தின் தேவைக்கு ஏற்ப கட்டமைக்கிற ஒன்றுதான். எனவே வரலாற்றுல சொல்லப்படுவது எல்லாம் 100க்கு 100 உண்மை என்று சொல்ல முடியாது. ஆனா நம்ம அந்த இலக்கியத்தின்படி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உள்ளோடும் அரசியலை புரிந்து கொள்ள முடியும். வந்து சமணர்கள் அமன குண்டர்களை கழுத்தறுப்பதுதான் சிறந்த சிவபக்தின்னு பாடுறாரு. இப்போ இந்த மாதிரியான பாடல் வரிகள்லாம் நமக்கு அடையாளம் காட்டுது. ஓட விரட்டப்பட்டிருக்கலாம், சமணர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம்ங்கிறதுல நிறைய தடயங்கள் கிடைக்கின்றன. இது எல்லாம் நீங்க எப்படி இன்னைக்கு நடைமுறை சமுதாயத்திற்கு எந்த கருத்தை கட்டமைக்கிறோம் அப்படிங்கிற நோக்கில பாக்குறது தான்.
அதனால இதை நீங்க பெருசா எடுத்துக்கணும். நன்றிங்க. நன்றிங்க, நன்றி. அடுத்ததாக மு கருணாநிதி ஐயா, லைன்ல இருக்கீங்களா? நன்றிகள். எப்பொழுதும் எங்களுடன் துணை நிற்கும் கல ஆய்வு பணிகள் முறையும் தீபாராணி அவர்களை முறையான நன்றி உரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். தீபா மைக் ஆன் பண்ணுமா? தீபா இப்ப கேக்குதா? கேக்குது. பேசுமா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று முழங்கு என்று என் தாய் தமிழுக்கு முதல் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, புதுச்சேரி பல்கலைக்கழகம் சுப்பிரமணிய பாரதியார் மற்றும் இந்திய உயர் ஆய்வு புலமும் வேல்ஸ் உயர் ஆராய்ச்சி நிறுவனமும் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரி எல்லாரும் பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு 2ஆம் நாளான இன்று தமிழ் இலக்கியங்களில் அரசியல் சிந்தனை என்ற தலைப்பில் வாழ்த்து வழங்க வந்த எங்கள் துறை தலைவர் சிவசங்கருக்கு நன்றியினை. பிறகு வரவேற்புரை முனைவர் தேன்மொழி அவர்களுக்கும் நன்றி. ஐயாவிற்கு வழங்கிய டாக்டர் கே இளமணி புல முதன்மையர் சுப்பிரமணி பாரதியார் தமிழ்மொழி மற்றும் இலக்கிய உயராய்வு அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து நீங்க தொடங்குங்க. தீபா கட் ஆயிட்டாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைய உரை சிறப்பானதாக முடிவுற்றது. இன்றைய நிகழ்வின் இறுதியாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ